Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ என்ன சாப்டர்ஸில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த 3 சாப்டர்ஸையும் கவர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ், எல்லா வெரைட்டியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்க போது. ஸோ இட்ஸ் செகண்ட் டெஸ்ட், செகண்ட் பார்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபோர்ஸ் as a function of time கொடுத்துட்டான். impulse as a function of time கேட்குறான். we know the formula for the force is equal to the time rate of change of momentum, அதான் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ dp by dt equal to force, so which is equal to 50 minus 10t. இந்த dt இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ dp is equal to 50 dt minus 10t dtன்னு வந்துடும். ஓகே, ஸோ நமக்கு தேவை சேஞ்ச் இன் மொமெண்டம் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் எழுதணும். ஓகே, we can try to write that now. ஸோ டைம் 0 இருந்தப்போ இந்த மொமெண்டத்தை இனிஷியல் மொமெண்டம்னு வச்சுக்கலாம். டைம் t-ஆக இருக்கப்போ இருக்க மொமெண்டத்தை ஃபைனல் மொமெண்டம்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடச்சிரும். ஸோ அதாவது pf மைனஸ் pi இஸ் ஈக்குவல் டு, இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 50tன்னு வந்துடும். இது 10t²/2ன்னு வந்துடும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50t மைனஸ் 5t². ஸோ இது ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஒரு 2 kg மாஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 3 kg மாஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 மாஸையுமே ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணுது. அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு புள்ளி மேலே பாஸ் ஆகுது. ஓகே, அப்போது ஆக்சிலேஷன் ஆஃப் த சிஸ்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிலேஷன் ஆஃப் த கிராவிட்டி கேட்டிருக்கான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாடியோட மாஸ் 3 kg, அப்போ இதோட வெயிட் என்ன வரும்? வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் வருமா? அப்போ 3 × g, இதுதான் இந்த பாடியோட வெயிட். அதே மாதிரி இந்த பாடியோட வெயிட் என்ன வரும்? 2 × g. இது வந்து உங்களுக்கு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டாங்க கொஷினில். ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே எவ்வளோ டென்ஷன் டெவலப் ஆகிருக்கோ the same tensions only will be developed on each and every point on the string. ஸோ அப்போ இங்கேயும் அதே டென்ஷன்ஸ் தான் டெவலப் ஆகிருக்கும். லெட்ஸ் சே தட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாஸ் அதிகம், இந்த பக்கத்துடைய மாஸை விட, கரெக்டாக? ஸோ அப்போ லெட்ஸ் சே தட் ரிசல்டனாகவே இந்த பாடி இந்த பக்கம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஏன்ற ஆக்சிலேஷனோட. ஸோ இந்த பக்கம் ஏன்ற ஆக்சிலேஷனில் கீழே இறங்குது இந்த பிளாக் அப்படின்னா, இந்த பக்கம் அதே ஏன்ற ஆக்சிலேஷனில் மேலே ஏறி ஆகணும். ஸோ தட் ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எலாங்கேட் ஆகாமல். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு மட்டும் ஃப்ரீ பாடி வரீங்க இப்போது. ஓகே, ஆக்சிலேஷன் டைரக்ஷனில் இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னென்னு பாருங்கள், 3g - t. இட்ஸ் நெட் ஃபோர்ஸ் அலாங் த a டைரக்ஷன். நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × a. வி காட் சம் ஈக்குவேஷன். அதே மாதிரி இப்போ இந்த பாடிக்கு ஃப்ரீ பாடி பாருங்க, இந்த பாடி வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ ஆக்சிலேஷன் டைரக்ஷனுடைய ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன? t - 2g. இட்ஸ் a resultant force along the a direction. So net force is equal to m × a. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. let me try to add these 2 equations. equation 1ன்னு வச்சுக்கோங்க, equation 2ன்னு வச்சுக்கோங்க. let me try to add these 2 equations. இதை ஆட் பண்ணுறப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். I'll be having a g equal to 5aன்னு வந்துடும். அப்போ a equal to என்ன வந்துடும்? g/5aன்னு வந்துடுச்சு. ஸோ அப்போ ஆக்சிலேஷன் ஆஃப் த சிஸ்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் கேட்டிருக்கான். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, do we have that in option? Yeah, a equal to g/5. okay, இது ஆன்சர். see the next question. ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் வந்து 3 kgன்னு சொல்லியாச்சு. இது ஒரு ஆக்சிலேஷனோட மூவ் ஆகிட்டுருக்கு.
என்ன ஆக்சிலேஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா 3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலேஷனோட மூவ் ஆகிட்டுருக்கு. வித் த சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் 1 செகண்ட். ஓகே, we know the formula for the force. F equal to change in momentum by corresponding time interval. அப்போ change in momentum in 1 second தான் கேட்டிருக்கான். ஓகே, அப்போ the change in momentum del P is equal to என்ன வந்துடும், F into del Tன்னு வந்துடும். ஓகே, change in momentum in 1 second, அப்போ del Tக்கு பதிலாக 1 second போட்டுடலாம். அப்போ del P equal to Fனே வந்துடும். F கெட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். we know that F equal to MA, M ஓட வேல்யூ 3, A ஓட வேல்யூ 3, so it's a 9 kg meter per second. இது ஆன்சர். ஓகே, see the question number 4. இது வந்து ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு 1 kg இருக்குது, இங்கே ஒரு 2 kg இருக்குது, இங்கே ஒரு 3 kg இருக்குது. ஈச் வேர்டைசஸ் ஆஃப் த ஸ்கொயர்லேயும் ஒரு மாசஸ் இருக்குது. ஸ்கொயரோட லென்த் இல்லைன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போது இந்த சிஸ்டத்தோட ஆர்ஜினா இந்த 1 kg வச்சுக்கிற சொல்லிட்டான். இதுதான் ஆர்ஜின். ஓகே, 0,0 தான். அப்போது சென்டர் ஆஃப் மாஸோட ஒய் கோஆர்டினேட் என்னன்னு கேட்டிருக்கான். இங்கே பாருங்களேன். ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட ஒய் கோஆர்டினேட்டுக்கான ஃபார்முலா என்ன, YCM is equal to M1 Y1 plus M2 Y2 plus M3 Y3 plus M4 Y4 divided by M1 plus M2 plus M3 plus M4. இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா, அதோட ஒய் கோஆர்டினேட்டுக்கான ஃபார்முலா. ஓகே, நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். M1 இதான். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட், இந்த 1 kg மாஸோட கோஆர்டினேட் வந்து 0,0. இதோட கோஆர்டினேட் என்ன வரும், L,0. இதோட கோஆர்டினேட் என்ன வரும், L,Lன்னு வந்துடும். இதோட கோஆர்டினேட் என்ன வந்துடும், 0,Lன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ M1 இதை ஃபஸ்ட்டு மாஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை செகண்ட் வச்சுக்கலாம், இதை தேர்டுன்னு வச்சுக்கலாம், இதை ஃபோர்த்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ M1 வேல்யூ 1, Y1ஓட வேல்யூ 0, M2ஓட வேல்யூ 2 அண்ட் Y2ஓட வேல்யூ 0 தான். M3ஓட வேல்யூ 3, Y3ஓட வேல்யூ L அண்ட் M4ஓட வேல்யூ 2 அண்ட் Y4ஓட வேல்யூ L. ஸோ டிவைடட் பை 1 + 2 + 3 + 2. இதானது சென்டர் ஆஃப் மாஸோட ஒய் கோஆர்டினேட்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3L + 2L இட்ஸ் 5L. 5L பை என்ன வருது, 5 + 7, 7 + 1 8. ஸோ YCM is equal to 5L/8ன்னு வந்துருச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். A வெக்டர் கொடுத்துட்டான். கொஷின் நம்பர் 5. ஸோ A வெக்டர் கொடுத்துட்டான், I cap plus J cap plus K cap. B வெக்டரும் கொடுத்துட்டான், இட்ஸ் I cap plus 2J cap plus K cap. இந்த ரெண்டு வெக்டரோட வெக்டர் ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிருக்கான். அதாவது A × B கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணிட்டு நமக்கு தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ யூனிட் வெக்டர்ஸால் ஃபில் பண்ணிடுங்க. செகண்ட் ரோ ஏவோட காம்பனன்ட்ஸால் ஃபில் பண்ணுங்கள், 1 1 1. தேர்ட் ரோ பியோட காம்பனன்ட்ஸால் ஃபில் பண்ணுங்கள். ஸோ 1 2 1. இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் A × B. ஸோ அப்போ என்ன வரும், I cap 1 × 1 1 1 - 2 2 minus J cap 1 - 1ன்னு வந்துடும், ப்ளஸ் K cap 2 - 1ன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா I'll be having minus I cap plus 0 J cap plus K capன்னு வந்துடுது. So I can able to write that same as A × B is equal to minus I cap plus K capன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் 1 தான் கரெக்டான சொல்யூஷன் இதுக்கு. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ஒரு ராக்கெட் இருக்குது.
ராக்கெட்டோட மாஸ் கொடுத்துட்டான், இட்ஸ் 20,000 kg அப்படின்ட்டு. ஓகே, இது இனிஷியலாக என்ன ஆக்சிலேஷனில் மேலே ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 m/s ஆக்சிலேஷனில் மேலே ஏறுதான். த இனிஷியல் த்ரஸ்ட் ஆஃப் த பிளாஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ராக்கெட் அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுக்கு காரணம் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான், ரைட்? ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா FT = ஆப்வியஸாக மாஸோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும். ஓகே, ஸோ ஓகே, M × A. அவன் நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்கல, புரியுதா? நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்டிருந்தானா நெட் ஆக்சிலேஷன் கேட்டிருந்தானா நம்ம we have to do the calculations differently. த்ரஸ்ட் ஃபோர்ஸோட வேல்யூ மட்டும் தான் கேட்குறான். ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸோட வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்களேன். 1 minute. ராக்கெட்டுக்கு ஒரு வெயிட் இருக்கும், வெயிட்டை என்ன எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ராக்கெட் என்ன வரும்? FT - W = MAன்னு வந்துடும். அப்போ FT = W + MAன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? Wயோட வேல்யூ என்ன? இதை சிம்பிளிஃபை பண்ணி 2 × 10⁻1 2 3 4 5 2 × 10⁻5ன்னு எழுதிக்கலாம் வெயிட்டை. மாஸோட வேல்யூ தெரியும், இது 2 × 10⁻4ன்னு எழுதிக்கலாம், ஏவை 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ வாட் ஐ காட் தன் 2 × 10⁻5 + 10 × 10⁻4. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன வந்துடும்? இது 2 × 10⁻5, இது 1 × 10⁻5ன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், I'll be having a 3 × 10⁻5ன்னு வந்துடும். ஸோ இதுதான் the thrust force that has acted upon our racket. புரிஞ்சதா? ஓகே, ஸோ இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு புள்ளி தொங்கிட்டுருக்கு, இந்த பக்கம் ஒரு பிளாக் இருக்குது, இந்த பிளாக்கோட மாஸ் M2, இந்த பக்கம் ஒரு மாஸ் இருக்குது, அந்த பிளாக்கோட மாஸ் M1. ஓகே, த ஹோல் செட்டப் ஆக்சிலேட் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா G/5 ஆக்சிலேஷனில் இந்த பக்கம் கீழே இறங்குது, இந்த பக்கம் மேலே ஏறுது. தென் இந்த 2 மாஸஸோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். லாஜிக்கல் திங்க் பண்ணி பாருங்கள். இதோட வெயிட் M/G, இங்கே ஆட் ஆகக்கூடிய டென்ஷனை Tன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் எ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், அப்போ இங்கேயும் த சேம் டென்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த மாஸோட வெயிட் M1G. ஃப்ரீ படம் வரைஞ்சாச்சு இப்போது, ரைட்? ஸோ இப்போ இந்த பாடியை கன்சிடர் பண்ணுங்கள், அதுக்கு நியூட்டன்ஸோட ஈக்குவேஷன் எழுதுங்க. சரி, இந்த M2ன்ற பாடி டவுன்வர்ட்ஸில் ஆக்சிலேட் ஆகுது இந்த ஆக்சிலேஷனில். ஓகே, அப்போ நெட் ஃபோர்ஸ் அலாங் த ஆக்சிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா M2G - T ஈக்குவல் டு என்ன வந்துடும்? M2G - T இஸ் ஈக்குவல் டு M2Aன்னு வரும். ஏவோட வேல்யூ G/5 நமக்கு தெரியும். ஸோ இது ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த பாடிக்கு அதே மாதிரி எழுதுங்களேன். ஸோ இந்த பாடி அப்வர்ட்ஸில் ஆக்சிலேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போது நெட் ஃபோர்ஸ் அலாங் த ஆக்சிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் T - M1G இஸ் ஈக்குவல் டு M1G/5ன்னு வந்துடுது. இது 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறப்போ இந்த T will get cancel. அப்போ M2 - M1 × G is equal to M1 + M2 × G/5ன்னு வந்துடும். ஓகே, இந்த G will get cancelled. ஓகே, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும்? 5M2 - 5M1 is equal to M1 + M2ன்னு வந்துடும். M1லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, M2லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வாங்க. ஓகே, அப்போ இந்த M2 இந்த பக்கம் கொண்டு வரேன், இந்த M1 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 5M2 - M2 இட்ஸ் 4M2ன்னு ஆயிரும், which is equal to M1 + 5M1 இட்ஸ் 6M1 வந்துடும். M1/M2 ரேஷியோ கிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். M1/M2 is equal to 4/6ன்னு வந்துடும். ஸோ 2/3. ஓகே,
ஸோ 2/3 தான் ஆன்சர். அந்த 2 பிளாக்ஸோட மாசஸோட ரேஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ வி காட் அவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இந்த ஆங்கிள் 90 டிகிரி கிளியராக கொடுத்துட்டான் பிக்சர்லேயே. ஓகே, இது 37 டிகிரி. இந்த ஸ்ட்ரிங்கில் ஆட் ஆகக்கூடிய டென்ஷனை T2ன்னு மென்ஷன் பண்ணிட்டான். இந்த ஸ்ட்ரிங்கில் ஆட் ஆகக்கூடிய டென்ஷனை T1 இண்டிகேட் பண்ணிட்டான். இங்கே ஒரு மாஸ் தொங்கிட்டு இருக்கு, அந்த மாஸோட வேல்யூ எம்ன்னு சொல்லட்டான். அப்போது இந்த 2 டென்ஷனோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறான். லாஜிக்கல் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த விதமான கேல்குலேஷனும் போட தேவையில்லைங்க. ஓகே, சிம்பிளாகவே ஆன்சர் கெட் பண்ணிடலாம். இந்த பிளாக் ஈக்லிபரத்தில் இருக்குன்னா, ஓகே, அந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும். அந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆக போகிற நெட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் 0வாக இருக்கணும். கரெக்டாக? இங்கே இந்த எம்மோட வெர்டிக்கல் டைரக்ஷன் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி இருக்கும். இந்த T2ஓட காம்பனன்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? T1 T2ஓட வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். we don't have to bother about it. Okay, but net horizontal force என்னவா இருக்கணும்? 0வாக இருக்கணும். அப்போ T2ஓட horizontal component என்ன வரும்? இது 37னா இதுவும் 37 தான். ஸோ இப்போ இது என்ன வந்துடும்? லிட்டரலாக இட்ஸ் T2 cos 37 வந்துடும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது 37னா இது என்ன இருக்கணும்? 53 இருக்கணும். அப்போ இது 53னா இதுவும் என்னது? 53. ஸோ அப்போ T2ஓட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? T2ஓட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் T1ஓட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இட்ஸ் T1 cos 53ன்னு வந்துடும். அப்போது இந்த 2 ஃபோர்ஸும் ஓகே ஹரிசாண்டலாக ஆட் பண்ணுறோம், அல்ஜிப்ரிக்லி ஆட் பண்ணுறோன்னா இட் ஷுட் ஆட் அப்ஸ் டு கிவ் யூ 0. அப்போது இந்த T1 cos 53யோட வேல்யூவும் T2 cos 37ஓட வேல்யூவும் எப்படி இருக்கணும்? வேல்யூ வைஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இட் கேன் கேன்சல் ஆஃப் ஈச் அதர்ஸ் எஃபெக்ட்ஸ். cos 53ஓட வேல்யூ என்ன? cos 37ஓட வேல்யூ என்ன? இது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் இல்லையா? 3 4 5 ட்ரையாங்கிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் 3 4 5 ட்ரையாங்கிள். ஓகே, இந்த 3ன்றது ஸ்மால் லென்த். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் குட்டியாக இருக்கும். இட்ஸ் 37. 4க்கு ஆப்போசிட் கூட ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இட்ஸ் 53. ஸோ இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா cos 53 போட்டால் என்ன வரும்? adjacent side 3, hypotenuse 5. ஸோ அப்போ T1 into 3/5ன்னு வந்துடும். T2 cos 37 என்ன வரும்? adjacent hypotenuse 5, 4/5ன்னு வந்துடும். 5 will get cancel. ஸோ T1/T2 என்ன வந்துடுது? இட்ஸ் 4/3ன்னு வந்துடுது. ஓகே, ஸோ இதுதான் சொல்யூஷன். ஒரு பாடி மேலே இப்போ இந்த 9th கொஷின் பாருங்களேன், இது தியரி கொஷின். ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருந்தது அப்படின்னா சென்ட்ரா மாஸ், அந்த பாடியோட சென்ட்ரா மாஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரா மாஸ் இட் கேன் பி அட் ரெஸ்ட் ஆர் இட் கேன் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அப்போது இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் மாஸ் மஸ்ட் பி அட், இது தப்பு. சென்ட்ரா மாஸ் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்ட்ரா மாஸ் இட் கேன் ஆல்சோ மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆல்சோ. இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ஆப்வியஸாக சென்டர் ஆஃப் மாஸ் மஸ்ட் ஆக்சலரேட்னு இருக்குது, இது தப்பு. பிகாஸ் நெட் ஃபோர்ஸு 0, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு 0. ஸோ அப்போது சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலேஷன் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் மே மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, see the question number 10 now. இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது, இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு பிளாகை வச்சிட்டோம். இந்த பிளாகோட மாஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் 2 kg. இந்த பக்கம் ஒரு 30 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கில் ஆட் ஆகக்கூடிய டென்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க இந்த பிக்சரில் தப்பாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. பட் யூ ஷுட் நோ இட் எனி ஹவு. ஓகே, டென்ஷன் இந்த பிளாக் பிடிச்சி இழுக்கிறோன்னா டென்ஷன் அந்த இழுக்கிறத அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் see that. இப்போ இந்த பிளாகோட வெயிட் என்னென்னு பாருங்கள், இட்ஸ் 20 நியூட்டன். ஓகே, அண்ட் இந்த பிளாகுக்கும் ஃப்ளோருக்கு இடைப்பட்ட அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன? 0.7. அப்போது இந்த ஃப்ளோருக்கும் இந்த பிளாக் இடையில் ஆக்ட் ஆக முடிஞ்ச மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன? இட்ஸ் μsn. ஸோ μs இட்ஸ் 0.7.
0.7 7/10 எழுதிக்கலாம் இல்லையா, 7/10 into 20 கூட எழுதிக்கலாம். I got a 40 Newton. அப்போது இந்த ரெண்டு பாடி கடையில் ஆக்ட் ஆக முடிஞ்ச மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது, 40 Newton. இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, ரைட்? ஸோ தட் டெல்ஸ் யூ தட் இந்த 30 Newton அப்ளைட் ஃபோர்ஸை எது பேலன்ஸ் பண்ணுது, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த டென்ஷன் ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுது. I can say that then T plus 14 is equal to 30. அந்த பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னா அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கணும். நெட் ஃபோர்ஸ் 0 இருக்குன்னா அந்த பாடிக்கு ரைட் வேர்ட்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ லெஃப்ட் வேர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். தென் ஒன்லி த ஃபோர்ஸ் கேன்சலேஷன் வில் ஹேப்பன். அப்போ இந்த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 30 minus 14 வந்துடும். அதோட வேல்யூ என்ன வரும், 60 Newton. ஸோ டென்ஷன் வேல்யூ 60 Newton. அதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதோட மாஸ் 2 kgன்னு சொல்லிட்டா, அதோட வெலாசிட்டி 10 m/s சொல்லிட்டா, இந்த பாடி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்குன்னா x = 2 மீட்டர் லைனில் மூவ் ஆகிட்ருக்கு. இதுதான் x = 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ x = 2 மீட்டர் ரெப்ரசன்டிங் லைன் இது தான். ஸோ இந்த லைன் டைரக்ஷனில் தான் அந்த பாடி மூவ் ஆகிட்ருக்கு. என்ன வெலாசிட்டியில், 10 m/s வெலாசிட்டியில். இதோட மாஸ் வந்து 2 kg. அப்போ இந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் எபவுட் த ஆரிஜின் என்னன்னு கேட்டிருக்கான். இதான் ஆரிஜின். ஆரிஜினை பொறுத்து அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்டிருக்கான். we know the formula for the angular momentum. Angular momentum is equal to L vector equal to R cross P ன்னு வந்துடும், which can be written as RP sin theta எழுதிக்கலாம். ஸோ at any later instance அந்த பாடியோட பொசிஷன் வெக்டர் இதான்னு வச்சுக்கோங்களேன், இது ஆர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரை நீங்கள் எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆர் வெக்டர், இது பி வெக்டர். ஓகே, பிகாஸ் மொமெண்டம் வெலாசிட்டி வெக்டர் இந்த பக்கம் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டம் வெக்டர் இருக்கும். இட்ஸ் அ பி வெக்டர். ஆருக்கும் பி கடப்பட்ட ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். அப்போ ஆர் சைன் தீட்டா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஆரோட இந்த ப்ரொஜெக்ஷன் என்னது, இட்ஸ் ஆர் சைன் தீட்டா. இந்த ஆர் சைனோட வேல்யூ என்னது, இட்ஸ் 2. அது மாறவே இல்லை. ஓகே, அப்போ ஆங்கிள் மொமெண்டத்தை வேல்யூ வைஸ் எழுதுறோன்னு என்ன வரும், ஆர் சைன் தீட்டாக்கு பல என்ன போட்டுக்கலாம், 2ன்னு போட்டுக்கலாம். பி மொமெண்டத்துக்கு பல என்ன போட்டுக்கலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இட்ஸ் 10. ஸோ 4 × 10 இட்ஸ் 40 kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1. இதுதான் ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூ. ஓகே, அது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். இப்போது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நேச்சுரலாக இங்கே இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கை ஒரு எக்ஸுன்ற லென்த்தை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்கை டபிள்யூன்னு இண்டிகேட் பண்ணிட்டான். அதை ஃபர்தராக ஒரு 2x லென்த்தை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். லெட்ஸ் சே தட் ஃபஸ்ட் இந்த டபிள்யூக்கான எக்ஸ்பிரஷன்ஸை கெட் பண்ணுவோம். எக்ஸுன்ற லென்த் ஒரு ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா W = ½ kx². கரெக்டாக? ஒரு ஸ்ப்ரிங்கை டோட்டலாக 3x லென்த்தை ஸ்ட்ரெச் பண்ணணுன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒர்க்கை W''ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் வரும் ½ k 3x² வந்துடும். ஓகே, அப்போ டோட்டலாக இங்கே இருந்த ஸ்ப்ரிங்கை இவ்வளோ தூரம் 3x தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்கு இது. அதில் ஆல்ரெடி x வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்கு இது. இதை கழிச்சோன்னா ரிமைனிங் 2x தூரம் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படுன்றது கிடச்சிரும். அப்போ W' = W" - Wன்னு வந்துடும். ஐ கேன் ரைட் த சேம் as ½ k 9x² - ½ k x². இது என்ன வந்துடும் அப்போது, ½ k 8x²ன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? இதை சிம்பிளிஃபை பண்ணாங்க பாருங்களேன். அந்த இது 8 முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஸோ 8 × ½ k x² வந்துடும். இதுதான் என்னது, W'. 8ன்றது இங்கே என்ன வருதுன்னு பாருங்களேன். ½ k x² என்னது, எக்ஸுன்ற தூரம் அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் தான் என்னது, ½ k x². அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம், Wன்னு எடுத்துக்கலாம். அப்போ W' = 8 × W. இது ஆன்சர். ஓகே, now we can move on to the next question. Question number 13 பாருங்கள்.
பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் எக்ஸுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான். ஓகே, அண்ட் ஈக்லிபிரியம் பொசிஷன் எங்கே இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஈக்லிபிரியம் பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கோ அங்கே தான் தி பாடி கேன் பி அட் ஈக்லிபிரியம். ஓகே, ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ பை டிஎக்ஸ். அதாவது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஓகே, சப்போ ஃபோர்ஸ் எங்கே ஜீரோவாக இருக்கோ அங்கே தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும் ஆர் மினிமமாக இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் தான் நமக்கு ஸ்டேபிள் எக்லிபிரியம் ஆர் அன்ஸ்டேபிள் எக்லிபிரியம். அப்போது டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அங்கே தான் பாடி இஸ் கோயிங் டு பி அட் த ஈக்லிபிரியம். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், எக்ஸாக்டாக அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் இந்த கிராஃபுக்கு நீங்கள் டேஞ்சன் வரைகிறீங்கன்னா அந்த டேஞ்சண்டோட ஸ்லோப் எப்படி இருக்குது, இட் இஸ் 0. ஸோ அப்போ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் த பாடி இஸ் கோயிங் டு பி அட் த அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஓகே, அப்போ x2ன்றது தான் ஈக்லிபிரியம் பொசிஷன். இங்கெல்லாம் டியூ பை டிஎக்ஸ் வந்து பாசிட்டிவ், இங்கே டியூ பை டிஎக்ஸ் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் எங்கேயுமே ஃபோர்ஸ் ஜீரோ ஆகாது. ஓகே, ஸோ அப்போ 4 0 ஆகக்கூடிய ஒன்லி பிளேஸ் x2 தான். ஸோ அதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். இங்கே பாருங்கள், இது சீலிங், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இது ஒரு 3 kg பிளாக் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் ஒரிஜினலாக நேச்சுரல் லென்த்தில் இருந்தது, ஒரு லாக் ஸ்டேட்டில் இருந்தது. அப்போது இந்த 3 kg பாடியை நம்ம அதோட அட்டாச் பண்ணி தொங்க விட்டுட்டோம். ஸோ தொங்க உடனே மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இப்போ ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறான். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பாடியை தொங்க விட்ட உடனே ஓகே நேச்சுரல் பொசிஷன்லேருந்து ஸ்ப்ரிங் ஒரு எக்ஸுன்ற தூரம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த 3 kg பாடியோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு பாருங்கள். mgxன்ற அமௌண்ட் ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்டு பொசிஷன். ஓகே, அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ட்ராப் என்னவா மாறணும், இட் ஷுட் மேனிஃபெஸ்ட் இன் டு சம் அதர் ஃபார்ம்ஸ். ஸோ இது என்னவா மாறுது, ஆஃப் kx², ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. அதாவது ட்ராப் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ரைஸ் இன் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஈக்குவேட் பண்ணுங்கள், இந்த எக்ஸ் இன் x² கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ வாட் ஐ காட் தென், எனக்கு அல்டிமேட் என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும், மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது, 2mg/kன்னு வந்துடுது. ஓகே, 2mோட வேல்யூ என்ன 3, ஜிக்கு பல்ல 10ன்னு போட்டுக்கலாம், கேக்கு பல்ல 1000 போட்டுக்கலாம். அப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும் எனக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணால் 6/100 இட்ஸ் 0.06 மீட்டர்னு வந்துடும். சென்டிமீட்டரில் எழுதுனா 6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் மேக்ஸிமம் extensions of the spring. நீங்கள் என்ன ஐடியா யூஸ் பண்ணுன்னு புரியுதா? I have used the conservation of energy principle. Drop in potential energy, gravitational potential energy is equal to gain in spring potential energy. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி I solve this. Question number 15 பாருங்கள். எந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டுன்னு கேட்டிருக்கான். We know that டார்க்குக்கான ஃபார்முலா இட்ஸ் R cross F. F cross R கிடையாது. ஸோ இட்ஸ் wrong. ஓகே, அதே மாதிரி வெலாசிட்டி வெக்டருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒமேகா கிராஸ் ஆர், ஆர் கிராஸ் ஒமேகா கிடையாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அண்ட் எல் வெக்டருக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி தான், பி கிராஸ் ஆர் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இட்ஸ் அ கரெக்ட் சொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A particle of mass m is projected with some initial velocity u at an angle theta to the horizontal. Okay, the work done by the gravity during the time it reaches its highest point. The projectile highest point போய் சேருது இல்லையா? ஓகே, highest point போய் சேர்றப்போ அந்த மூமெண்ட்டில் அதுக்கு என்ன வெலாசிட்டி மட்டும் இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கும். It will not have any vertical component. ஓகே, அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை போய் சேர்றப்போ ஒர்க் டன் பை த கிராவிட்டி என்னன்னு கேட்குறான். வி நோ வெரி கிளியர்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் ஆல்வேஸ் ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். அது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை போய் சேர்றப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்,
ஹரிசாண்டலாக தான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடைப்பட்ட ஆங்கிள் 90 இருந்ததுன்னா ஒக்டன் என்ன? ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். when the angle between these two is 90, ogden is 0. Okay, so it's 0. Question number 17 பாருங்க. Analogous of mass in rotational motion. Linear motions பொறுத்தவரை mass in a role play பண்ணதோ, the same role was played by the moment of inertia in rotational motion. ஓகே, ஒரு பாடிக்கு அதிக மாஸ் இருந்ததுன்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மாஸ் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு த ஆக்சலரேஷன் கூட சொல்லலாம். ஒரு பாடிக்கு அதிக மாஸ் இருந்ததுன்னா அந்த பாடியை ஆக்சலரேட் பண்ணுறது கஷ்டம். சிமிலர்லி ஒரு பாடிக்கு அதிக மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்குன்னா அந்த பாடி மேலே ஒரு டவுன்ற டார்க் அப்ளை பண்ணுறேன்னா அந்த பாடியை ஆங்குலர்லி ஆக்சலரேட் பண்ணுறதும் கஷ்டம். ஓகே, அப்போ எக்ஸாக்டாக மாஸ் லீனியர் மோஷன்ஸ்க்கு என்ன ரோலை ப்ளே பண்ணுதோ த சேம் ரோல் வாஸ் பிளேட் பை த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா in angular motion. Question number 18 பாருங்க. angular momentumக்கான expressions it's 3t square plus 2t plus 1 ன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போது டார்க்கோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். we know tau equal to dl by dt, time rate of change of angular momentum is equal to torque. அப்போ இந்த எண்ட் ஈக்குவேஷனோ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். I'll be having this என்ன வந்துடுது 60 + 2 வந்துடுது. இதுதான் டார்க்கோட எக்ஸ்பிரஷன்ஸ். டைமுக்கு பதில் 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ டார்க்கான வேல்யூ என்ன வந்துடுது எக்ஸாக்ட் அந்த 1 செகண்டில் டார்க்கோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ இட்ஸ் 8 நியூட்டன் மீட்டர். இது ஆன்சர். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 19 பாருங்கள். ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு அண்ட் ப்ரொவைடட் தட் இட்ஸ் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பொறுத்தவரை ஒமேகா ஆங்குலர் ஸ்பீடு என்னது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ பவர் டெலிவர்ட் பை த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறான். we know the formula for the force power we know the formula for the power equal to force vector dotted velocity vector. see இந்த பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்குன்னா ஓகே ஓகே இந்த பாடி மேலே இந்த பார்ட்டிகிள் மேலே சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. பிகாஸ் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அண்ட் ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஆப்வியஸாக அட் எனி இன்ஸ்டன்ஸ் அந்த பாடியோட அந்த பார்ட்டிக்கிளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸும் 90 டிகிரி தான் மேக் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? அட் எனி மூமெண்ட் அதோட வெலாசிட்டி வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் வெக்டர் இப்படி இருக்குது. ஸோ ரெண்டு கூட இப்போ ஆங்கிள் 90. இப்போ பவர் டெலிவர்டு பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். ஒரு பாடி ஒரு வேர்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி. இந்த பாடியோட மாஸ் எம், அதோட ஸ்ட்ரிங்கோட லென்த் சொல்லி கொடுத்துட்டான். அப்போது இஃப் இட் பர்ஃபார்ம்ஸ் த கம்ப்ளீட் லூப், அந்த கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்குன்னா தென் டிஃப்ரென்ஸ் இன் டென்ஷன் அட் த லோயஸ்ட் அண்ட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். லெட்ஸ் சே தட் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் அந்த பார்ட்டிக்கிளுக்குடைய வெலாசிட்டியை விஎல்னு வச்சுக்கலாம். ஓகே, இதே மேலே வர்றப்போ அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த பாடி இருக்கிறப்போ அதோட வெலாசிட்டியை விஹெச்னு வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் see that இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாடியோட வெயிட் we know very clearly it's a mg. It's going to act vertically downwards, பட் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் அப்வர்ட்ஸில் இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம நியூட்டன்ஸோட லாவை அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட், சி இந்த பாடி இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் த சர்க்குலர் பாத். ஓகே, இட் இஸ் கோயிங் அரவுண்ட் த சர்க்குலர் பாத். ஓகே, அப்போது இங்கே அந்த சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணணும்னா தேர் ஹாஸ் டு பி த ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். அப்போ இங்கே சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸை எது சர்வ் ஆகுதுன்னா இந்த டென்ஷன் எம்ஜி இதோட ரிசல்டன்ட், அதாவது டி மைனஸ் எம்ஜி, இதுதான் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸாக சர்வ் ஆக போகுது.
ஸோ இப்போ T minus mg is equal to m VL squared by R. அதாவது சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். F சென்ட்ரிபெடல் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர். ஓகே, இங்கே சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் எது சர்வ் ஆகுதுன்னா இந்த TMGயோட ரிசல்டன்ட் அதுதான் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸை சர்வ் ஆக போகுது. ஸோ ஐ கேன் ரைட் T மைனஸ் mg ஈக்குவல் டு mVL ஸ்கொயர்ட் பை எல்னு எழுதிக்கலாம். இந்த டென்ஷன்றது லோயஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன். ஐ கேன் ரைட் இட் as a TL. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். சிமிலர்லி இந்த பாடி டாப் மோஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துருச்சு இல்லையா, இப்போது இந்த பாடியோட வெயிட் இன்னமும் டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். இட்ஸ் mg அண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷனும் இப்போது டவுன்வர்ட்ஸில் தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்டில் அது இருக்கிறப்போ அந்த பாடி இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிறப்போ சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸை எது சர்வ் ஆக போகுதுன்னா TH ப்ளஸ் mg. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து டுகெதர் இட் இஸ் கோயிங் டு சர்வ் as a சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். அப்போ mVH ஸ்கொயர்ட் பை எல்னு வந்துடும். ஓகே, லெட் இட் பி, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது, எந்த விதமான நான் கன்சர்வேட்டிவ் எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த பாடியோட மெக்கானிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே என்ன மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்கோ இந்த பாயிண்ட்லேயும் இந்த சேம் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி அட் லோயஸ்ட் பாயிண்ட் என்ன வரும், இது நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டில் நமக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்போ ஆஃப் mVL ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்ன மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியும் இருக்குது ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அந்த பாடி ரைஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2Lன்ற ஹைட் ரைஸாக இருக்குது. ஸோ அப்போ mgH, ஹச்சுக்கு பதில் 2Lன்னு போட்டுக்கலாம். அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் இருக்குது. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன், என்ன வந்துருன்னு பாருங்கள். ஐ கேன் ரைட் ஆஃப் mVL ஸ்கொயர்ட் மைனஸ் VH ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mg2L. ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. ஓகே, லெட் இட் பி. இப்போது இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இந்த m கேன்சல் பண்ணிக்கலாம், 2 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். VL ஸ்கொயர்ட் மைனஸ் VH ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4GLன்னு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போடுங்க, என்ன வரும், TL மைனஸ் mg மைனஸ் ஆஃப் TH மைனஸ் mg which is equal to என்ன வந்துடும் mVL ஸ்கொயர்ட் மைனஸ் VH ஸ்கொயர்ட் பை எல்லுன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போட்டிருக்கேன், ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போட்டிருக்கேன். ஸோ ஐ காட் திஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ என்ன வந்துருச்சு, TL மைனஸ் TH மைனஸ் 2mg இஸ் ஈக்குவல் டு இந்த VL ஸ்கொயர்ட் மைனஸ் VH ஸ்கொயர்டுக்கு பல என்ன போட்டுக்கலாம், 4GL. இப்போ m இன்ட்டு 4GL பை எல்னு வந்துடும். திஸ் L கேன் பி கேன்சல்ட் ஆஃப். அப்போ TL மைனஸ் TH இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 4mg ப்ளஸ் 2mg, இட்ஸ் 6mgன்னு வந்துடும். TLன்றது டென்ஷன் அட் த லோயஸ்ட் பாயிண்ட், THன்றது டென்ஷன் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ கொஷின்ஸில் டிஃப்ரென்ஸ் இன் டென்ஷன்ஸ் அட் த லோயஸ்ட் அண்ட் அட் த ஹையஸ்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் 6mg, அதான் ஆன்சர். கொஷின் நம்பர் 21 பாருங்கள். இங்கே ஒரு சீலிங் இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இந்த பாடியோட வெயிட் 21 நியூட்டன் சொல்லிட்டான். அண்ட் ப்ரொவைட் தட் இந்த பாடி ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போது இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் Pன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் எ மாஸ்லர் ஸ்ட்ரிங். அப்போ இங்கேயும் எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகும், P தான்.
இப்போ இந்த புள்ளியை கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, த ஹோல் செட்டப் இஸ் இன் ரஷ். ஓகே, நீங்கள் இந்த புள்ளியை சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த புள்ளியை இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது, கீழே பிடிச்சி இழுக்குது பின்ற டென்ஷனில். அப்படி இருந்துமே இந்த புள்ளி ரஷ்ஷில் இருக்குன்னா இங்கே ஆட்டக்கூடிய டென்ஷன் என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி 2p. ஸோ அப்போ இது 2pனா இங்கே என்ன இருக்கணும், டென்ஷன் 2p. ஓகே, ஸோ இங்கே ஆட்டக்கூடிய டென்ஷன் என்ன, 2p. அண்ட் அகெயின் இப்போ இந்த புள்ளியை கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புள்ளியை இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் 2pன்ற ஃபோர்ஸ் கொடுத்து டவுன்வர்டில் இழுக்குது. அப்போ இங்கே ஆட்டக்கூடிய டென்ஷன் என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி ஈக்குவல் டு 4p. இது 4pனா இது என்ன இருக்கணும், 4p தான் இருக்கணும். அப்போ டோட்டலாக இந்த 21 நியூட்டனை எது பேலன்ஸ் பண்ணுது, p + 2p + 4p. அப்போ 4p + 2p + p is equal to 21 நியூட்டன். So 6 7p equal to 21 Newton, p equal to 3 Newton. இப்போ p ஓட வேல்யூ என்ன வருது, 3 Newton வருது. இது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். ஒரு பிளாக் இருக்குது, இதோட மாஸ் 1 kg. அதை ஹரிசாண்டலாக ஒரு 10 m/s நம்ம த்ரோ பண்ணட்டும் ஒரு ரஃப்பான சர்ஃபேஸில். அண்ட் அந்த சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25. ஆஃப்டர் வாட் டைம் தி பிளாக் வில் கம்ஸ் டு த ரஷ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பாடியோட வெயிட் 10 நியூட்டன். அப்போ நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூவும் 10 நியூட்டன் தான். அப்போ இங்கே ஆட் ஆக முடிஞ்ச மேக்ஸிமம் கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன, மேக்ஸிமம் இல்லை சாரி, கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன, Fk = μk × n. மியூக்கோட வேல்யூ 0.25, என்னோட வேல்யூ 10. ஸோ என்ன வருது, 2.5 நியூட்டன் வருது. ஓகே, இதுதான் ஆக்ட் ஆகக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ். இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் 1 kg பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ Fk = m × a எழுதிக்கலாம். Fkக்கு பதில் 2.5, எம்முக்கு பதில் 1. ஸோ அப்போ ரிட்டார்டேஷன் என்னன்றது கிடச்சிரும் நமக்கு. ரிட்டார்டேஷனோட வேல்யூ 2.5 m/s வந்துடுச்சு. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்களேன். அதாவது அந்த பாடியோட இனிஷியல் ஸ்பீடு தெரியும் u, அந்த பாடி மேலே எவ்வளோ ரிட்டார்டேஷன் ஆக்ட் ஆகுதுன்றது தெரியும். ஓகே, ஆஃப்டர் வாட் டைம் தி பிளாக் வில் கம்ஸ் டு ரஷ்ன்னு கேட்டிருக்கான். அப்போ we can use this formula v = u + at. இட்ஸ் a general expression, பட் u ஓட வேல்யூ என்ன, இட்ஸ் 10. ஏன்றது ரிட்டார்டேஷனுங்க. ஸோ இட்ஸ் மைனஸ் ஆஃப் ஏ. ஸோ மைனஸ் ஆஃப் 2.5 into t. ஆஃப்டர் வாட் டைம் த பாடி வில் கம்ஸ் டு த ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. அப்போ 10 = 2.5 tன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வந்துடும், t = 4 செகண்ட். ஸோ இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். ஒரு குதிரை மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இது குதிரையை வச்சு நான் சொல்லலை, ஒரு மேனை வச்சு சொல்கிறேன். இதே ஐடியாவை நீங்கள் குதிரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மேன் ஃபார்வர்டில் மூவ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவன் கிரவுண்டை பேக்வேர்ட்ஸில் புஷ் பண்ணுவான். ஸோ கிரவுண்ட் அவனை ஃபார்வர்டில் புஷ் பண்ணும். ஓகே, இதே தான் இங்கேயும். அப்போ ஹார்ஸ் கிரவுண்ட் எக்ஸர்ட் ஆன் த ஹார்ஸ். இது ஆன்சர். கிரவுண்ட் ஹார்ஸை ஃபார்வர்டில் புஷ் பண்ணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் தான் அந்த குதிரை முன்னோக்கி போகிறதுக்கு ரீசன். பிகாஸ் குதிரை கிரவுண்டை பின்னோக்கி தள்ளும். ஸோ கிரவுண்ட் குதிரையை முன்னோக்கி தள்ளும். கிரவுண்ட் எக்ஸர்ட் ஆன் ஹார்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் த ஹார்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது, அது ஹேங்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஒரு காரோட சீலிங்கோட இந்த சிம்பிள் பெண்டலம் அட்டாச் ஆகிருக்கு. சிம்பிள் பெண்டலம் மாஸ் எம்னு வச்சுக்கலாம். அப்போது சிம்பிள் பெண்டலம் மேலே கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிட்ருக்கும். லிட் பீரிங்காக வச்சுக்கோங்க. ரைட் நோ அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த கார் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஏன்ற ஆக்சிலேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த ஆக்சிலேஷனோட வேல்யூ என்ன, 10/√3.
அப்போது இந்த ஸ்ட்ரிங் வேர்டிகளுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணணும்னு கேட்டிருக்கான். இங்கே பாருங்களேன், இப்போது இந்த காரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள், see the whole thing from car's perspective. கார் ஏன் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் காருக்குள்ளே இருக்க அப்சர்வர் பார்வையில் கார் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ இவருடைய ஃப்ரேம் என்னது, இட்ஸ் எ நான் இனர்ஷியல் ஃப்ரேம். பியாஸ் ஒரு ஆக்சிலரேட்டிங் ஃப்ரேமில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறோன்னா ஓகே, அந்த மாதிரியான ஃப்ரேம் தான் நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கார் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணோன்னா நியூட்டன் லா அதோட ரெகுலர் ஃபார்மில் அப்ளை ஆகாது. ஸோ வி ஹாவ் டு இன்கார்பரேட் த சூடோ ஃபோர்ஸஸ் சூடோ ஆக்சிலேஷன். அப்போ இந்த எம் அப்படின்ற மாஸ் மேல் ஆட்டோட ரியல் ஆக்சிலேஷன் ஜி, சூடோ ஆக்சிலேஷன் ஏ. இந்த ரெண்டு ஆக்சிலேஷனும் சேர்ந்து இதுதான் ஜி எஃபெக்டிவ். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் ரிசல்ட்டான ஒரு ஆக்சிலேஷனை அந்த பாப் வந்து ஃபீல் பண்ணும். ஸோ இது என்ன டைரக்ஷனில் இந்த ரிசல்ட்டான ஆக்சிலேஷன் இருக்கோ த சேம் டைரக்ஷனில் ஸ்ட்ரிங் வில் ஆட்டோமேட்டிக்லி அலைன் இந்த மாதிரி. ஸோ இந்த ஆங்கிள் டீட்டானா இந்த ஆங்கிளும் டீட்டா. ஸோ அப்போ ஐ கேன் கெட் தட் டேன் டீட்டா. டேன் டீட்டா ஈக்குவல் என்ன வருது, ஏ பை ஜின்னு வருது. ஏவோட வேல்யூ என்ன 10/√3, ஜியோட வேல்யூ என்ன 10. ஸோ ஐ காட் அ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3ன்னு வந்துடுச்சு. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும், I think it should be 60. Theta value it should be 60. Question number 25 பாருங்க. ஒரு ராக்கெட் இருக்கு. இந்த ராக்கெட்டோட இருந்து வெளியே வரக்கூடிய இந்த கேஸோட எக்ஸாஸ்ட் ஸ்பீட் இட்ஸ் 1500 m/s. அப்போ ஹவு மச் கேஸ் மஸ்ட் பி எஜெக்டட் பெர் செகண்ட். அப்போ இங்கேருந்து எவ்வளோ கேஸ் ஈச் செகண்டும் வெளியே வரணும், dm/dt மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்டிருக்கான். ஸோ தட் வி கேன் ஜஸ்ட் லிஃப்ட் ஆஃப் த ராக்கெட், ஸோ தட் இந்த ராக்கெட் நம்ம ஜஸ்ட் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதாவது இந்த ராக்கெட்டோட மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 6000 kg. அப்போ இந்த ராக்கெட்டோட வெயிட் என்ன இருக்கும், வெயிட் ஆஃப் த ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 60,000 Newton. அப்போது ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுறோன்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக வருது, 60,000 Newtonக்கு ஈக்குவலாக வருது. ஓகே, அப்போ இந்த அளவுக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸை உருவாக்கணும்னா எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ரேட் வெளியே போகணும் அந்த ராக்கெட்லேருந்து. I can say that Ft equal to என்ன வந்துடும், V into dm/dtன்னு வந்துடும். இதுதான் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ். விக்கு பதிலாக 1500, மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் அன்னோன், பட் த்ரஸ்ட் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது, இட்ஸ் 6 into 10⁻1 2 3 4 4. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ 6/15 into 10⁻2ன்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு dm/dt. ஸோ இப்போ 600/15 ஈக்குவல் டு dm/dtன்னு வந்துடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 3 5s are 15, 12, 120, 40. ஸோ 40 kg/s இது ஆன்சர். ஓகே, question number 26 பாருங்கள். In the following question column 1 and column 2 are matched. ஓகே, incorrect match எதுன்னு கேட்டிருக்கான். kinetic friction is independent of the area of the object. இது கரெக்டு தான், தப்பு கிடையாது. limiting friction அப்படின்றது maximum value of the static friction. இது தப்பு, இதுதான் தப்பான ஆப்ஷன். incorrect match இதுதான். ஸோ B தான் ஆன்சர். question number 27 பாருங்கள். ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துட்டான், அதோட டாட் ப்ராடக்ட் கேட்குறான். ஸோ
அதோட வேல்யூ என்ன, a vector dotted b vector is equal to I component மல்டிப்ளை பண்ணுங்கள், j components மல்டிப்ளை பண்ணுங்கள், you will be having what, 11 unit. It's going to be my solution. Okay, question number 28 பாருங்கள். Ability to do the work is called as energy. இதான் எனர்ஜியோட டெஃபினேஷன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். எனர்ஜி அண்ட் பவர் இஸ் a scalar quantity. இதுவும் கரெக்ட் தான். அப்போது A and B both are correct. இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். VT கிராஃப் கொடுத்துருக்கானா, ஓகே இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் we will plot the graph. ஓகே, என்ன கேட்டிருக்கான் இப்போது, அந்த பாடியோட மாஸ் கொடுத்துட்டான். மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 2 kg, work done by all the forces acting on the particle in time interval between the 0 and 10. இதான் டைம் இன்டர்வல் 0 and 10. இந்த டைம் இன்டர்வலில் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆன எல்லா ஃபோர்ஸஸ்னாலையும் டோட்டலாக அந்த பாடி மேலே ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்னன்னு கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்களேன். we know the work energy theorem, work done is equal to change in kinetic energy. கரெக்டா? ஸோ work done எப்படி கெட் பண்ணிடலாம், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கெட் பண்ணுற மூலமாகவே நம்ம கெட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் டைம் 0 இருக்கப்போ ஸ்பீட் என்ன, 5 மீட்டர்/செகண்ட். ஸோ அப்போது இனிஷியல் ஸ்பீட் இது, ஃபைனல் ஸ்பீட் என்ன வருது, -10. அப்போ சேஞ்ச் இன் கரண்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்ன வந்துடும், ஆஃப் எம் v final square minus half m v initial square. So இதான் இது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. this should be equal to the total work done. அப்போ ஆஃப் எம்முக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 2 kgன்னு போட்டுக்கலாம். v final square என்ன வருது, 10 square. v initial square வந்து 5 square. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும். 100 minus 25 இட்ஸ் 75 ஜூல். இது ஆன்சர். Okay, this should be the total work spent. Question number 30 பாருங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாடி மேலே. ஓகே, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சலேஷனும் என்னது கான்ஸ்டன்ட். அப்போ ரேஷியோ ஆஃப் த ஒர்க் டன் இன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் செகண்ட் கேட்டிருக்கான். we know the formula for the work done. Work done is equal to force into displacement and work done ஃபோர்ஸ்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், m into aன்னு போட்டுக்கலாம், into sன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ w equal to ma into sன்னு வந்துருச்சு. ஒரு பாடி கான்ஸ்டண்ட்டான ஆக்சலேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, s is equal to ut plus half at ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கலாம், அது கொடுத்துருக்கோம் ரெஸ்ட்டில் இருக்குன்ட்டு. அப்போ எஸ்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், half at ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இதுங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நம்ம work done is equal to என்ன வரும், ma, எஸ்ஸுக்கு பதில் half at ஸ்கொயரை போட்டால் half at ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ I'll be having w of ma ஸ்கொயர் t ஸ்கொயர்னு வந்துடுச்சு. அப்போ wக்கும் t ஸ்கொயருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, w இங்கே mன்றது கான்ஸ்டன்ட், a இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ w இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த t ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் அந்த பாடி எவ்வளோ ஒர்க் டன் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா லெட்ஸ் சே தட் t-க்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ w1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த 1. சிமிலர்லி w2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த t-க்கு பதிலாக 2ன்னு போடுங்க, 4ன்னு வந்துடும். w3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த 9 வந்துடும். அப்போ w1 by w2, w1 is to w2 is to w3ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், 1 is to 4 is to 9 வந்துடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். moment of inertia of the two identical spheres. இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். இது ரெண்டுக்குமே சேம் மாஸ் இருக்குது. பட் ஒரு ஸ்பியர் வந்து சாலிடாக இருக்குது, இன்னொரு ஸ்பியர் வந்து ஹாலோ. அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அன்ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஏன் ஆப்வியஸ்லி அன்ஈக்குவல் தான். ஈவன் தோ மாஸ் இந்த ரெண்டு ஸ்பியருக்கும் சேமாக இருந்தாலும் ஒரு சாலிட் ஸ்பியரை பொறுத்தவரை அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா ஸோ 2/5 mr². ஃபார் ஹாலோ ஸ்பியர் இட்ஸ் 2/3 mr². ஸோ இப்போ ரெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேம் கிடையாது, இட்ஸ் அன்ஈக்குவல். அசர்ஷன் இஸ் ட்ரூ. கொஸ்டின் ரீசன் பாருங்கள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மினிமம் when the axis of rotation passes through the center of the mass. Yeah, it's true. Because axis center of mass வழியே ஒரு ஆக்சிஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸாக இந்த மாஸஸ்க்கு இந்த ஆக்சிஸ்க்கு வெரி க்ளோஸராக தான் எல்லா மாஸஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ எப்படி இருக்கும், இந்த ஆக்சிஸை பொறுத்து மினிமமாக இருக்கும். ரீசனும் கரெக்டு தான். ஓகே, assertion is true, reason is also true, but in the reasons in the assertion கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 is the answer. See the question number 32. So ratio of the magnitude of the vector product and scalar product என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர் கிராஸ் எஃப் கெட் பண்ணுவோம், வெக்டர் ப்ராடக்ட் கெட் பண்ணுவோம். கெட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஆரோட காம்பனன்ட்ஸ் என்ன, 1, 2/3 - 2/3. எஃபோட காம்பனன்ட்ஸ் 3, 2 -2. ஸோ இது இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. என்ன வரும், 2/3 × -2 -4/3 minus of minus plus 4/3 narrow minus j cap. So -2 plus 2 வந்துரும், சாரி, plus k cap என்ன வருது, 2 - 2 வந்துடுது. ஓ, எல்லாமே கேன்சல் ஆஃப் ஆகிடுது, கரெக்ட். ஸோ இது எல்லாமே 0 0 0. இதுதான் ஆர் கிராஸ் எஃப், அதாவது வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ. அண்ட் 0/anything 0 தான் இல்லையா. ஸோ ஆப்வியஸாக 0 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். இங்கே ஒரு சீலிங் இருக்குது. ஸோ இங்கே ஒரு புள்ளி அட்டாச்சாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது. கிரவுண்டில் எம்ன்ற மாஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மேன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் பாருங்கள். இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஸ்ட்ரிங் இப்படி பாஸ் ஆகி இன்னொரு புள்ளி வழியாகவும் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிட்டு ஃபைனலாக அந்த மேன் கைக்கு வருது. ஸோ இந்த புள்ளியோட சென்டரில் ஒரு மாஸ் அட்டாச் ஆகிருக்கு, த சேம் ஐடென்டிக்கல் மாஸ். ஓகே, இந்த புள்ளியை அந்த மேன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறான். இப்போ கொஷின்ஸை ரீட் பண்ணி பாருங்களேன். A person wants to raise the block on the ground to a height h by 2 ways. In both cases, if the time required is same. ஓகே, அதாவது இங்கேயும் அந்த பிளாக்கை ஹச்ன்ற ஹைட் லிஃப்ட் பண்ணுறான், இங்கேயும் இந்த பிளாக்கை ஹச்ன்ற ஹைட் லிஃப்ட் பண்ணுறான் இந்த சேம் டைம்.
சேம் டைமில் லிஃப்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? acceleration of these blocks should be identical because we know that h is equal to half at square. அப்போ ஹச்சும் டீயும் ரெண்டு கேஸுக்கும் சேமாக இருக்குது, சேம் டைமில் தான் சேம் ஹச்சுன்ற ஹைட் லிஃப்ட் பண்ணுறோம் ரெண்டு கேஸ்லேயும் அப்படின்னா அப்போ ரெண்டு கேஸோட ஏ என்னது சேம். இது லாஜிக்கலாக புரிஞ்சுதா? ஓகே, அப்போ ரெண்டு கேஸ்லேயும் ஏ சேம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸை எஃப்னு வச்சுக்கலாம். இட்ஸ் எ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். அப்போ இங்கேயும் இந்த சேம் எஃப்ன்ற ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகிருக்கும். ஐ கேன் ரைட் எஃப் அப்படின்ற ஃபோர்ஸ் அப்படி செலக்ட் ஆகுது, இந்த பாடியோட வெயிட் எம்ஜி டவுன்வர்ட் செலக்ட் ஆகுது. அப்போது எஃப் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன வருது? எம்ஏ ப்ளஸ் எம்ஜின்னு வந்துடுது ஃபார் ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ்க்கு இதே மாதிரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், இங்கே ஒரு எஃப் டேஷ்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன்னு வச்சுக்கலாம். எஃப் டேஷ்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், இங்கேயும் எஃப் டேஷ் ஆக்ட் ஆகும், இங்கேயும் எஃப் டேஷ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பாடி மேலே டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கு, இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கு? இட்ஸ் 2 எஃப் டேஷ் ஆக்ட் ஆகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த பாடியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எம்ஜி அகெயின். இந்த பாடியும் ஏன்ற ஆக்சஸில் மேலே ஏறுதுன்னா we can write 2f dash minus mg. It's a net force along the acceleration which is equal to ma. அப்போ f dash என்ன வந்துடும்? 2f dash is equal to ma plus mgன்னு வந்துடும். அப்போ f dash is equal to ma plus mg by 2ன்னு வந்துடும். இந்த ma plus mgன்றது என்னது? f. ஸோ அப்போ f dash is equal to f by 2ன்னு வந்துடுது. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸை நீங்கள் எஃப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா செகண்ட் கேஸ்க்கு நம்ம எஃப் பை 2 தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ மோர் இன் கேஸ் 1. ஓகே, தட்ஸ் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள். ஒரு பாடி ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்குது, அதோட ரேடியஸ் ஆர்னு சொல்லட்டா, அது ஒரு ஒமேகான்ற ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அது ரோல் ஆகுதுன்னு சொல்லலை, ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொட்டேட் ஆகிட்டுருக்கப்போ இதோட சென்ட்ரா மாஸோட வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ ஒரு பாடி பியூர் ரொட்டேஷனல் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்குன்னா அதோட சென்ட்ரா மாஸ் எப்படி இருக்கும்? சென்ட்ரா மாஸ் இட் வில் பி அட் ரெஸ்ட். ஸோ விசிஎம் இஸ் ஈக்குவல் டு 0. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள். ஒரு பாடி இருக்குது, ஸ்ட்ரெயிட் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு, ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்பீடு வந்து 0. அந்த பாடி மேலே ஆட்டக்கூடிய பவர் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ பவர் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ஃபோர்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் m into a. So MAV equal to constant and A can be replaced with dV by dt into V equal to constant. Now we can apply the separation of variable method. V எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், V into dVன்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த dt இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம், C into dt divided by mன்னு வந்துடும். C is a constant, m is another constant, constant by constant it's a new constant, I can call it as a new constant. So இப்போ V dV is equal to C dt ன்னு வந்துடுச்சு. ஓகே, C dash நோட் வச்சுக்கலாம் if you want. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். டைம் 0வாக இருந்தப்போ இன்சியலாக பாடி எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது, கொஷினில் கொடுத்துட்டோம் அதை. ஸோ அப்போ டைம் t-ஆக இருக்கப்போ ஃபைனலாக பாடியோட வெலாசிட்டி v-ன்னு வச்சுக்கலாம். இது இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும்? v²/2ன்னு வந்துடும், which is equal to c dash t-ன்னு வந்துடும். ஸோ இப்போ v equal to என்ன வந்துடுது? 2c dash t ஸ்கொயர் ரூட்னு வந்துடுது. இதுதான் v-க்கான எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, கொஷினில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குமான கிராஃப் தான் வரைஞ்சிருக்கான். ஸோ நம்ம அப்போ ஆப்வியஸாக v எப்படி எழுதிக்க முடியும்? vன்றது வெலாசிட்டி which can be replaced with ds by dt. ஸோ ds by dt is equal to root of 2c dash t-ன்னு எழுதிக்கலாம். மறுபடியும் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ds is equal to root of 2c dash t power 1/2 into dtன்னு எழுதிக்கலாம் அது. ஓகே, இதை மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t
டைம் ஜீரோவாக இருந்தப்போ அந்த பாடி ஆரிஜினில் இருந்துச்சு, டைம் t எலாப்ஸ் ஆகிருக்கப்போ அந்த பாடி ஒரு எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ s இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ரூட் ஆஃப் 2c டேஸ், இது என்ன வருது, t பவர் 3/2/3/2. ஸோ இதை மேலே கொண்டு வந்துட்டோம்னா s இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 2/3 ரூட் ஆஃப் 2c டேஸ் t பவர் 3/2ன்னு வந்துருச்சு. அப்போ எஸ்ஸுக்கும் டைமுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, ஸோ ரிமைனிங் குவான்டிட்டிஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ s இஸ் ப்ரொபோஷனல் டு த t பவர் 3/2. ஸோ அப்போ இதை எஸ்ஸுக்கும் டீக்கும் கிராஃபாக வரையிற ட்ரை பண்ணுறோன்னா டெஃபினட்டாக இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இங்கே s இஸ் ப்ரொபோஷனல் டு t, இங்கே s இஸ் கான்ஸ்டன்ட், இதுவும் இருக்க வாய்ப்பே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் ஓகே ds/dtயோட வேல்யூ என்ன ஆகிட்டே போகுது, கம்மியாகிட்டே போகுது. அதாவது இந்த st கிராஃபோட ஸ்லோப் என்ன ஆகிட்டே வருது, கம்மியாகிட்டே வருது. பட் we can see from this equation, அதாவது ds/dt it should increase with time. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்க முடியும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, now we can go to the question number 36. இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு பாடி இருக்கு, இந்த பாடியோட மாஸ் 2 kg, இது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்ருக்குன்னா 2 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்ருக்கு. இது வந்து இங்கேருந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து மோத போகுது. இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் கொடுத்துட்டான், இட்ஸ் 200 Nm/m. ஓகே, இது வந்து அந்த ஸ்ப்ரிங் மேலே மோதி அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ண போகுது. அப்போ அந்த மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுக்கு நீங்கள் எந்த ஐடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் இதாட் இது வந்து மோத ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இந்த ஸ்ப்ரிங் வந்து நார்மல் லென்த்தில் இருக்குது. ஸோ இப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, இந்த பாடிக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பாடி சேர்த்து டுகெதர் சிஸ்டமாக எடுத்திங்கன்னா the total energy of our system என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் mv². பட் ஃபைனலாக இந்த பாடி வந்து இந்த 2 kg பாடி இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணிட்டே வருது இல்லையா. ஸோ கம்ப்ரஸ் பண்ணிட்டே வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கக்கூடிய மூமெண்ட்டில் ஸ்ப்ரிங்கும் சரி அந்த பிளாக்கும் சரி ரெண்டுமே ரெஸ்ட்டுக்கு வந்துடும் மேக்ஸிமம் கம்ப்ரஸ் ஆகிருந்த மூமெண்ட்டில். ஸோ அப்போது கைனடிக் எனர்ஜி 0 ஆகிடுது. we will be having only what, ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த கைனடிக் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி இருக்கும். எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஷினில் லிட்டரலாக, எக்ஸ் மட்டும்தான் அன்னோன். ஸோ we know all the remaining datas. எம்முக்கு பதில் 2ன்னு போட்டுக்கோங்க, இட்ஸ் given ரைட். ஸோ 2 விக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 2² போட்டுக்கலாம். ஆஃப் கேக்கு பதில் இட்ஸ் 200 x², எக்ஸ் இஸ் அன்னோன். 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இட்ஸ் 4 × 2 8 divided by 200 is equal to x² வந்துருச்சு. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதை கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இந்த 4/100 எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. x² is equal to 4/100னா x is equal to 2/10, இட்ஸ் 0.2 மீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ 0.2 மீட்டர் வருது. அண்ட் இஃப் ஐ ட்ரை டு ரைட் த சேம் இன் சென்டிமீட்டர் ஐ வில் பி ஹேவிங் 20 சென்டிமீட்டர். So x is equal to 20 cm. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இந்த கொஷின் நம்பர் 37 பாருங்கள். ஒரு ஸ்லெண்டர் ராட் இருக்குது, ஒல்லியான ராட், அதோட மாஸ் கொடுத்துட்டான் எம், லென்த்து கொடுத்துட்டான் எல். இந்த ராடு வந்து இந்த இடத்துல பிவோட்டாக இருக்குது. ஓகே, இந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த ராட் ரொட்டேட் ஆக முடியும் வெர்டிக்கல் பிளேனில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக கொஞ்சோன்னு டில்ட் பண்ணிட்டு விட்டுட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது, ஃபர்தராக இது ரொட்டேட் ஆகிட்டே வரப்போகுது. கொஷின்ஸ் என்ன கேட்குறேன்னா, இது இந்த தரையை வந்து ஹிட் பண்ணும் இல்லையா, அந்த ராடு ரொட்டேட் ஆகிட்டே வந்து, அப்போ என்ன ஸ்பீடில் என்ன ஆங்குலர் ஸ்பீடில் வந்து தரையை ஹிட் பண்ணும், அதான் கொஷின். ஓகே, ஸோ இது எப்படி ஹிட் பண்ணுறேன்னு பாருங்களேன். லெட்ஸ் சே தட் நான் அதை ஒரு தீட்டான்ற ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த மூமெண்ட்டில் இந்த ஒட்டுமொத்த பாடியோட வெயிட் இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி mg. இந்த டோட்டல் லென்த் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், இங்கேருந்து L/2 தூரம் தள்ளி இருக்கும். ஓகே, இந்த ஆங்கிள் தீட்டானா யூ கேன் see that நமக்கு இந்த பாயிண்ட்டை பொறுத்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த என்டையர் ஆர்மும் ரொட்டேட் ஆகுது.
அப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து தான் இந்த என்டையர் ஸ்லெண்டர் ராடும் ரொட்டேட் ஆகுறதுனால above that point we can try to evaluate the torque. அப்போ டார்க்கான ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது? mg. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இங்கே பாருங்கள், இது L/2. L/2ஓட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? ஸோ L/2 தீட்டான்ற ஆங்கிள் இந்த லைனுக்கு மேக் பண்ணுது. ஸோ L/2ஓட அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்னா இட்ஸ் சிம்பிளி L/2 sin thetaன்னு வந்துடும். அப்போ mg into L/2 sin theta, it's a total torque that could act on this slender rod at this moment. Okay, theta angle அந்த arm அந்த slender rod மேக் பண்ணியிருக்கப்போ அப்போது அந்த slender rod மேலே ஆட்டக்கூடிய டார்க் இது. ஸோ இந்த theta angle மாற 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 டவ்வும் மாறிட்டே இருக்குது, பிகாஸ் the tau is a strong function of theta. அப்போ இந்த டோட்டல் ஒர்க் எவ்வளோ ஒர்க்கை நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா we know that dw is equal to tau into d theta. இந்த ஒக்டன் தான் என்னவோ மாறப்போகுது, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியாக மாறப்போகுது. டவுக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டியூட் திஸ் mg L/2 sin theta. இதை டீட்டா பொறுத்து நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ பிகாஸ் we know very clearly ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்லெண்டர் ராட் இப்படி இருந்தது, ஃபைனலாக இது ஃபுல்லாக தரையில் விழுந்துருச்சு. அப்போ டீட்டா 0 to 90 வேரி ஆகுது. ஸோ அப்போ ஓவர் த ஆங்கிள் ஆஃப் 0 to 90 நான் இன்டகிரேட் பண்ணேன்னா ஐ மீன் கெட் த டோட்டல் ஒர்க் எக்ஸ்பெண்டட். இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், mg L/2 sin theta இன்டகிரேட் பண்ணால் will be having a minus of cos theta over the angle of 0 to 90. அண்ட் டீட்டாக்கு பதில் நான் 19 போகிறேன்னா cos 90 is 0, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னு ஆயிரும், cos 0 1ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் என்னது டோட்டல் ஒர்க் எக்ஸ்பெண்டட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். mg L/2ன்னு வந்துருச்சு. திஸ் ஒர்க் ஷுட் மேனிஃபெஸ்ட் இன் டு வாட்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியாக வெளிப்படணும். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். பிகாஸ் ரைட் நோ அது தரையை தோடுறப்போ அந்த ஆம் என்ன ஆகிட்ருக்கு, ரொட்டேட் ஆகிட்ருக்கு ஒமேகான்ற ஆங்குலர் ஸ்பீடில். ஸோ அப்போ அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ஈக்குவேட் பண்ணுங்கள். சின்ஸ் இந்த ஸ்லெண்டர் ராட் அதோட எட்ஜஸ் வழியாக பாஸ் ஆகுடைய ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஸோ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி 1/3 ml². இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ மே கெட் த ஒமேகா தென். இந்த m இட் கேன் பி கேன்சல், இந்த L² ஒரு L இட் கேன் பி கேன்சல், இந்த 2 இட் கேன் பி கேன்சல், இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 3g/L ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகாவோட வேல்யூன்னு வருது, ஒமேகா ஈக்குவல் டு √3g/Lன்னு வந்துடும். ஸோ இட் ஷுட் பி அவர் ஆன்சர். Okay, now we can move on to the next question. Okay, இது வந்து vertical circular motion based question. ஒரு பாப் இருக்கு, அந்த பாப் கிரவுண்ட் அதாவது கீழே ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட்டில் இருந்தது. இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்குறோம். எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறோன்னா √7gL அப்படின்ற ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுக்குறோம். L is the length of the string. Okay, the tension when bob will reach the highest point of its circular motion. அப்போ இந்த பாப் அப்படியே சுற்றி மேலே போகும் இல்லையா, இப்படி மேலே போகிறப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட் அந்த பாப் இருக்கிறப்போ ரைட் நவ் அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டென்ஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். யூனோ லாஜிக்கலி இங்கே v ஈக்குவல் டு √7gLன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணோம் இல்லையா, இது மேலே போக 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 இந்த ஸ்பீட் இந்த கைனடிக் எனர்ஜி என்னாகிட்டே வரும், பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறிட்டே வரும். ஸோ அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்டில் அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு v' ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐ கேன் கெட் திஸ் v' ஈஸிலி பை யூஸிங் த கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல். பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் இங்கே இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஒன்லி ஃபோர்ஸுன்றது டென்ஷன் ஃபோர்ஸ், அண்ட் டென்ஷன் ஃபோர்ஸுன்றது இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வர மெக்கானிக்கல் எனர்ஜி வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னென்னு பாருங்கள், இட்ஸ் ஆஃப் m(v²). v²க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 7gL. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இது தான். இப்போது இங்கே வரப்போ இந்த பாடிக்கு 2 கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஒன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்ன mg2L ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கும்
கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ ஆஃப் எம் வி டேஷ் ஸ்கொயர். இப்போ நமக்கு டாப் மோஸ்ட் பாயிண்டில் அந்த பாடி என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்றது கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இதை நான் மேலிங் கிளீவ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் த வேல்யூ ஆஃப் த ஈக்குவேஷன் வில் நாட் சேஞ்ச். ஓகே, இது இந்த பக்கம் வருதுன்னா 7 mgl-லேருந்து 4 mgl கழிச்சு என்ன வரும்? 3 mgl/2 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி டேஷ் ஸ்கொயர். திஸ் m will get cancel. ஸோ வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது? வி டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3gl/2 வந்துடுது. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, நமக்கு இப்போ வி டேஷோட வேல்யூ கிடச்சிது, வி டேஷோட ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்ன டென்ஷன் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். வி கேன் சி வெரி கிளியர்லி இந்த பாபோட வெயிட் இருக்கு இல்லையா, ரைட்? அந்த வெயிட்டை நம்ம எம்ஜின்னு வச்சுக்கலாம், டென்ஷனை டீன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டை போய் சேர்றப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ப்ளஸ் வெயிட் இது ரெண்டுமே சேர்ந்து தான் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் சர்வ் ஆக போகுது. I can write T plus mg is going to serve as a centripetal force. So T plus mg is equal to என்ன வரும்? m v dash square by ln வந்துரும். அப்போ T plus mg is equal to m v dash square க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 3gl/2 போட்டுக்கலாம். இந்த mg இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ T தான் டென்ஷன் தான் வேணும். டென்ஷன் is equal to என்ன வருது? 3 mgl/2 minus mg. I made one small mistake here. In the equation ஒரு L இருக்கு இல்லையா, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். This L will get cancel. So I'll be having a 3 mg/2 minus mg ன்னு வரும். இதை மேலேயும் கிளீன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 mg minus 2 mg which is mg/2 வந்துடும். ஸோ டென்ஷனோட வேல்யூ என்ன வருதுன்னா இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த ஆஃப் கேன்சல் ஆயிரும். this half will get cancelled. So v squared equal to 3gl மட்டும் தான் வரும். v squared equal to 3gl. இந்த 2 கேன்சல் பண்ண மறந்துட்டேன். ஸோ v squared equal to 3gl-னா இங்கே டேரெக்டாக 3gl சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3gl மட்டும் தான் வரும், இந்த 2லாம் வராது. ஸோ 3gl/lன்னு வந்துடும். ஸோ இட்ஸ் 3 mg. லிட்டரலாக இதோட வேல்யூ என்ன வருதுங்க? 3 mg minus mgன்னு வருது. ஸோ which is equal to 2 mg. It's going to be our answer. Okay. Now we can move on to the question number 39. Question number 39 பாருங்க. A cross B is equal to C ன்னு சொல்லிட்டான். அப்போ A vector dotted C vector அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். We can very clearly see that A cross B இது ஒரு A vector, இது ஒரு B vectorன்னு வச்சுக்கோங்க. இந்த A cross B ஓட டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த A and B. அப்போ இதுதான் A cross B ஓட டைரக்ஷன், அதாவது இந்த AB இருக்கக்கூடிய பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக வெளியே வருது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் A cross Bனா இதுதான் Cன்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம லெட்டரில் அந்த கேஸ்க்கு. அப்போ இந்த C வெக்டர் டாட்டட் A வெக்டர் என்ன வரும்? Cக்கும் Aக்கும் இடப்பட்ட ஆங்கிள் 90. ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ வில் பி ஹேவிங் த 0. ஸோ 0 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள். ஒரு மெஷின் கன் இருக்குது. ஓகே, அந்த மெஷின் கன் என்ன பண்ணுதுன்னா புல்லட்டை ஃபயர் பண்ணுது, கண்ட்ரியஸாக புல்லட்ஸை ஃபயர் பண்ணுது. ஈச் புல்லட்டோட மாஸ் 50 கிராம், அது கேஜிக்கு மாற்றிக்கலாம். ஸோ 50 × 10⁻³ kg. இந்த ஒவ்வொரு புல்லட்டோட வெலாசிட்டியும் இட்ஸ் 500 மீட்டர்/செகண்ட். ஓகே, அண்ட் இந்த புல்லட்டை வெளியிடக்கூடிய அந்த கன் இருக்கு இல்லையா, அந்த கன்னை ஒரு மேன் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஹோல்டு பண்ணிட்டுருக்கான். ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஹோல்டு பண்ணிட்டுருக்கான்னா ஒரு 150 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஹோல்டு பண்ணிட்டுருக்கான். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த புல்லட்ஸ் தட் ஹீ கேன் ஃபயர் பெர் செகண்ட். ஸோ லெட் வி அஸ்யூம் ஒரு செகண்டுக்கு n புல்லட்ஸ் அவன் ஃபயர் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த சிங்கிள் புல்லட் இது, வெலாசிட்டி ஆஃப் த சிங்கிள் புல்லட் இது. ஸோ அப்போ m × v இட்ஸ் த மொமெண்டம் ஆஃப் த சிங்கிள் புல்லட். ஒரு செகண்டுக்கு n புல்லட்ஸ் ஆர் ஃபயர்ட். அப்போ டோட்டலாக ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மொமெண்டம் சேஞ்சை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கன்னை வச்சு. அப்போ கன்னோட மொமெண்டம் ரிவர்ஸில் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்போ வி ஷுட் அப்ளை எக்ஸாக்ட்லி திஸ் மச் ஆஃப் ஃபோர்ஸ்.
so that we can keep the gun in rest condition. n-க்கு பதிலா என்ன போட்டுக்கலாங்க, n is unknown, m-க்கு பதிலா 50 into 10 to the power minus 3 ன்னு போட்டுக்கலாம், v-க்கு பதிலா 500 ன்னு போட்டுக்கலாம், f-ஓட வேல்யூ இட்ஸ் 150. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்கள். யூ கேன் see that n into 25 ன்னு வந்துடும் அது, which is equal to 150. so 150 by 25 it's a 6. so என்னோட வேல்யூ வருது 6 வருது. so it's going to be your answer. okay, and question number 41 பாருங்க. A vector கொடுத்துட்டான், it's a 2i cap plus 3j cap. B vector கொடுத்துட்டான், it's a 2j cap plus 3k cap. scalar component of the B along A, அதாவது A vector dotted B vector கேட்டிருக்கான், அதான் அதோட மீனிங். ஸோ ஸ்கேலர் காம்பனண்ட் ஆஃப் த B along A அப்படின்னா அது இட்ஸ் a டாட் ப்ராடக்ட் லிட்டரலாக. பியாஸ் இது A vector, இது B vectorனு வச்சுக்கோங்களேன். இரண்டுக்கு எப்படி ஆங்கிள் தீட்டானா ஸ்கேலர் காம்பனண்ட் ஆஃப் த A along Bனா, ஸோ என்ன பண்ணுவோம், இதுதான் ஸ்கேலர் காம்பனண்ட் ஆஃப் த A along B. அப்போ A cos theta into Bன்னு போடுவோம். ஸோ it is equal to A vector dotted B vector. ஸோ இப்போ இதோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டாட் ப்ராடக்ட் எடுங்க, என்ன வரும், 2 into 0 0, 3 into 2 6, 0 into 3 0, you got a 6. so the scalar component of the B along A it's a 6. ஸோ இங்கே பாருங்களேன், ஸ்கேலர் காம்பனண்ட் ஆஃப் த B along Aன்னு கேட்டிருக்கான் இல்லையா. ஸோ A டாட்டட் Bயோட வேல்யூ 6ன்னு வந்துருச்சு, லெட் இட் பி. பட் இந்த Bயோட காம்பனண்ட் along Aன்னு கேட்டிருக்கான், which is equal to what, B cos theta. B cos theta தான் வேணும் நமக்கு லிட்டரலாக சொல்யூஷனில். ஓகே, நமக்கு தெரியும் A B cos thetaோட வேல்யூ என்னது, இட்ஸ் 6. இதை ஏவோட வேல்யூவால் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், B cos theta மட்டும் கிடச்சிரும். அதுதான் வேணும் கொஷினில். அதாவது பியோட காம்பனண்ட் along the A என்னது, இட்ஸ் B cos theta. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், ஸோ இட்ஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9, இட்ஸ் ரூட் 13. இது ஏவோட வேல்யூ. ஓகே, அப்போ இந்த ஏபி காஸ் thetaவை நான் ஏவால் டிவைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏபி காஸ் thetaவை இஃப் ஐ டிவைட் வித் ஏ, ஐ மே ஹாவ் பி காஸ் theta. அதாவது பியோட இந்த காம்பனண்ட், இந்த பியோட இந்த காம்பனண்ட் along the A, அதான் அது the scalar component of the B along A. so which is equal to what, 6 by root 13 வந்துரும். it's going to be my solution. sorry, question number 42 பாருங்க. பவர் கொடுத்துட்டான் as a function of time t squared plus t plus 1ன்னு சொல்லிட்டு change in kinetic energy கேட்குறான். so power is nothing but work done is equal to change in kinetic energy. work done by time is equal to power. அப்போ power is equal to change in kinetic energy rate, time rate, or you can write the same as dke by dt ன்னு கூட எழுதிக்கலாம். okay, kinetic energy changing rate is called as power. so which is equal to d squared plus t plus 1. அப்போ dke is equal to என்ன வந்துடும், t squared dt plus t dt plus dtன்னு வந்துடும். அப்போ 0 to 1 இந்த டைமில் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அதுதான் நமக்கு வேணும். ஸோ 0 to 1 0 to 1 இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். t squared by 3 plus t squared by 2 plus t over the limit of 0 to 1 0 to 1 0 to 1. வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் 1 by 3 plus 1 by 2 plus 1 வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா 6 is a common LCM. ஸோ 2 by 6 3 by 6 6 by 6 என்ன வருது, 9 11 by 6 வருது. ஸோ 11 by 6 ஜூல். இட்ஸ் கோயிங் டு பி மை சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். ஒமேகா கொடுத்தாச்சு, ஒமேகா ஈக்குவல் டு 6 minus 3tன்னு சொல்லியாச்சு. the angle through which it rotates before it comes to rest. அப்போ இன்னும் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகும் ஃபைனலாக அதுக்கு ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. லெட்ஸ் சே தட்
ஒமேகா 0 ஆகிறதா என்னது ரெஸ்ட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ இது எந்த மொமெண்ட்டில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா t = 2 செகண்ட்ஸில் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த மொமெண்ட் வரதுக்குள்ளே அது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். we can write omega equal to d theta by dt, so which is equal to 6 minus 3t. so but d theta equal to 6 dt minus 3t dt. இது இன்டெகிரேட் பண்ணுங்கள் over the limit of 0 to 2 so that you may get the angle transits by the body in the time interval. but theta equal to என்ன வந்துடும் 6 into 2 வந்துடும் 3t squared, which is 2 squared by 2 வந்துடும். okay, on simplifying this I'll be having 6 radian. so theta value 6 radian with the answer. question number 44 பாருங்க. we have a 2 kg body. இது கான்ஸ்டண்ட்டாக 10 மீட்டர் per second ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு 20 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டுருக்கோம். அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த பாடியோட மாஸ் 2 kgனா வெயிட் 20 நியூட்டன். அப்போ நார்மல் ட்ராக்ஷனோட வேல்யூவும் 20 நியூட்டன். அப்போது ஆக்ட் ஆகக்கூடிய கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஒன்று. கைனடிக் ஃப்ரிக்ஷன் வில் ஆல்வேஸ் ஆக்ட் இன் ஆப்போசிட் சென்ஸ் டு த மோஷன். ஸோ அப்போ எஃப்கேயோட வேல்யூ என்னது 0.5 into 20 which is 10 நியூட்டன். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்குது 20 நியூட்டன் புல்லிங் ஃபோர்ஸ் ப்ளஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், டோட்டலாக 30 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அந்த பாடி மேலே. ஸோ F equal to ma. ஸோ ஐ காட் A equal to 15 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்ட். அப்போ இந்த பாடி மேலே எவ்வளோ ரிட்டார்டேஷன் ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னா எவ்வளோ ரிட்டார்டேஷன் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ டைம் கழிச்சு இந்த பாடி ரெஸ்ட்டுக்கு வரும்னு கேட்டிருக்கான். இன்ஸ்டே வெலாசிட்டி ஆஃப் த பாடி என்ன 10. ஸோ அப்போ V equal to U minus AT. I can use that formula. Uக்கு பதில் 10ன்னு போட்டுக்கலாம், Vக்கு பதில் 0ன்னு போட்டுக்கலாம், Aக்கு பதில் 15. ஸோ அப்போ எவ்வளோ டைமில் ரெஸ்ட்டுக்கு வரும்னு தான் கேட்டிருக்கான். அப்போ 10/15 equal to T. So I'll be having 2/3 which is 0.67 second. Okay, so it's going to be my solution. question number 45 பாருங்க. ஒரு 3 யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர் இருக்குது இந்த மாதிரி. அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the x axis கேட்டிருக்கானா? யா சி இப்போ இந்த சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the x axis என்னென்னு பார்த்தீங்கன்னா I equal to என்ன வரும் m/r²/5. moment of inertia of the solid sphere நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த மாதிரி ஒரு क्वेश्चन சால்வ் பண்றப்ப I think I have written that. where is that? இங்கே இருக்கு. for solid sphere moment of inertia ஓட வேல்யூ என்ன 2/5 mr². sorry, I made a mistake. 2/5 mr². So moment of inertia of the solid sphere about the axis passing through its center of mass is 2/5 mr². அப்போ இந்த solid sphere ஓட moment of inertia is 2/5 mr². இதோட moment of inertia about this axis என்னன்னு பார்த்தீங்கன்னா it's 2/5 mr². பட் இதுக்கு parallel-ஆ 2r அப்படின்ற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸை பொறுத்து moment of inertia எப்படி கண்டுபிடிக்கலாம்? parallel axis theorem பொறுத்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் 2/5 mr² plus ICM. IAB is equal to ICM plus md². உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா. d² போல என்ன போட்டுக்கலாம் 2r² போட்டுக்கலாம். புரியுதா? எப்படி இது 2r போட்டேன்னு புரியுதா? இந்த ரேடியஸ் r, இந்த ரேடியஸ் r. ஸோ இட்ஸ் டோட்டலி 2r. அப்போ இந்த x ஆக்சிஸில் இருந்து இந்த பர்டிகுலர் ஸ்பியரோட ஆக்சிஸ் 2r தூரம் தள்ளி இருக்கு. ஸோ அந்த ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து moment of inertia 2/5 mr²னா அதுக்கு பேரலாக 2rன்ற தூரம் தள்ளி இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து moment of inertia இதுதான். ஓகே, இதுதான் moment of inertia பொறுத்த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்ன வந்துடும் 2/5 mr² plus m4r². இதை மேலும் கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? so that the value of the equation may not change. So 5 4 20, so it's 22 mr²
by 5 வந்துரும். இது moment of inertia of this solid sphere about the x axis. Similarly அதே மாதிரி இதுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா இது மாதிரி twice times வரப்போகுது. அப்போ the total moment of inertia of the system என்னன்னு பார்த்தீங்கன்னா it's 2/5 mr squared plus 2 times of this value. yes இந்த வேல்யூன்றது அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பியரோட மோட் ஆஃப் இனர்ஷியா, இதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்பியரோட மோட் ஆஃப் இனர்ஷியாவும் இதே மாதிரி இன்னொரு மடங்கு வரும். ஸோ தட்ஸ் வை ஐ புட் த 2 ஹியர். அப்போ இந்த டோட்டல் மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் இது தான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 44 + 2 46/5 mr ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதான் மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம். இட்ஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர். மாஸ் ஆஃப் த பாடி இஸ் எ மெஷர் ஆஃப் இனர்ஷியா. ஒரு பாடிக்கு அதிக மாஸ் இருந்ததுன்னா அந்த பாடியை ஆக்ஸலரேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி ஹார்டர் ஒன். கொஸ்டின் நம்பர் 47 பாருங்கள். ஒரு பாடி சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதோட ரேடியஸ் 10 மீட்டர், மாஸ் 4 kg. இந்த பாடி என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இதோட ஸ்பீட் ஒரு கான்ஸ்டன்டான ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த இன்க்ரீஸிங் ரேட் அந்த டைம் அந்த ஆக்ஸலேஷனோட வேல்யூ கொடுத்துட்டான். இட்ஸ் 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். டான்ஜென்ஷியல் ஆக்ஸலேஷனோட வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ மேக்னெட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த பார்ட்டிக்கல் அட் திஸ் இன்ஸ்டன்ட் கேட்குறான். இந்த பாடி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா இந்த பாடி மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஒன்று சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ், இன்னொன்று டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால தான் ஸ்பீடு கூடுது. ஸோ அப்போ ஐ கேன் ரைட் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × at. எம்முக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 4, atக்கு பதில் 3. ஸோ இட்ஸ் 12 நியூட்டன். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸோட வேல்யூ தான். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன mv²/r. எம்முக்கு பதில் 4ன்னு போட்டுக்கலாம், விக்கு பதில் ரைட் நவ் இது 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு, ஆருக்கு பதில் 10. ஸோ 4 × 5 × 5/10 கேன்சல் ஆஃப் பண்ணால் என்ன வருது 10 நியூட்டன் வருது. அப்போ சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸோட வேல்யூ 10 நியூட்டன், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸோட வேல்யூ 12 நியூட்டன். ரெண்டு ஃபோர்ஸும் சைமல்டேனியஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெக்டரல் சம்மேஷன் ஆஃப் திஸ் டூ FCP + டான்ஜென்ஷியல். இதுதான் ரிசல்டன். ஸோ ரிசல்டனோட வேல்யூ என்ன இட்ஸ் 12² 144 + 100. ஸோ இட்ஸ் √244. √244ஓட வேல்யூ எதுக்கு க்ளோஸராக வரும்னு பாருங்கள். If I calculate that value is coming very closer to 15.62 Newton. So 15.6 is the answer. Question number 48 பாருங்கள். பொட்டென்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டான். இட்ஸ் -k/2r². அந்த பாடியோட கைனடிக் எனர்ஜி கேட்குறான். we know the relationship between the potential energy and force. ஓகே, அந்த ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன F = -du/dr. ஓகே, அப்போ u இது தானா? ஓகே, u எப்படி எழுதிக்கலாம் u = -k/2r⁻²ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த யூவை ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஓகே, du/dr வேணும். யூவோட வேல்யூ இதுனா du/dr என்ன வருது -k/2 -2 r⁻³ வந்துடும். திஸ் minus will get cancel. So I'll be having du/dr is equal to k r⁻³ வந்துடுது. ஓகே, இது du/drோட வேல்யூ. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வருது -du/dr which is equal to -k r⁻³. இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. இந்த ஃபோர்ஸ் தான் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த பாடி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா we know that this force is going to serve as a centripetal force. So F = mv²/r which is equal to k/r³ எழுதிக்கலாம். இந்த r அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ mv² is equal to என்ன வந்துடும், இந்த மைனஸ்ன்றது ரேடியல் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஃபோர்ஸ். ஸோ அதர் தேன் தட் திஸ் மைனஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிங் எனி மீனிங்ஃபுல். ஸோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ mv²/r = k, mv² is equal to k/r²ன்னு வந்துடும். mv² வேல்யூ இதுனா இதை இந்த பக்கம் ஆஃபால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் என்ன வரும் k/2r²ன்னு வந்துடும்.
ஸோ k/2r². இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். Net force on a rigid body is 0 means it must be at rest. No, it need not be. ஒரு பாடி மேலே ஆக்டோட நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்ததுன்னா அந்த பாடி கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கூட மூவ் ஆகலாம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கூட மூவ் ஆகலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மீன்ஸ் ஆக்சலேஷன் இஸ் 0. அந்த பாடியோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகலட்டுனா ஆக்சலேஷன் இஸ் 0. ஸோ பி இஸ் கரெக்ட். No, sorry, I made one mistakes. ஸ்பீடு மாறலட்னா ஆக்சலேஷன் 0ன்றது தப்பு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கோங்க. அந்த பாடியோட ஸ்பீட் சேமாக தான் இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட்டும். பட் அந்த பாடியோட டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு இல்லையா, அதனால வில் பி ஹேவிங் ஏ ஆக்சலரேஷன். அப்போ ஸ்டேட்மெண்ட் பியும் தப்பு தான். ஸ்டேட்மெண்ட் பி, ஸ்டேட்மெண்ட் ஏ போத் ஆர் இன்கரெக்ட். இது ஆன்சராக இருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 50 பாருங்கள். பவர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். பவருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இட்ஸ் அ ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டட் வெலாசிட்டி வெக்டர். ஸோ அப்போ எஃப் பி காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி யுவர் சொல்யூஷன். கைஸ், ஃபர்தராக அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த சாப்டர்ஸில் வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் தட் சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ ஆல்.